சும்மா நார்மலாக ஓட்டிட்டு நடப்பான்ல. எல்லா கலர்லையும் பார்த்துருக்கேங்க. பிங்க் கலரில் ஹைபூசா பார்த்துருக்கேன், எல்லோ கலரில் ஹைபூசா பார்த்துருக்கேன், ரெட் கலரில் பார்த்துருக்கேன், ஆரஞ்சு கலரில் பார்த்துருக்கேன், க்ரீன் கலரில் பார்த்துருக்கேன், பிளாக் கலரில் நார்மலாகவே பார்த்துருக்கேன், ஒயிட் கலர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இங்கே சும்மா சாதாரணமாக ஓட்டிட்டு நடப்பான் இந்தியா. ஸோ ஐ பையிங் திஸ் இஸ் 45,000. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 24. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ ஒழுங்காக வரமாட்டுக்கு வர ஓகே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் பரவாயில்லைங்க. மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது அந்தளவுக்கு வெயில். ஸோ அந்தளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல. இன்றைக்கி எங்கள் ரூம்லேயும் ஒழுங்காக கரண்ட் இல்லைங்க, ஒழுங்காக தூங்கலை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னாச்சு இல்லையா, இங்கே கூட்டமாக இருக்கான்லு. ஸோ ரூமில் வேறு கரண்ட் இல்லை. நான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிசிட்டி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஜென்ரேட்டரை வாங்கி மற்ற யாருக்கும் கரண்ட் கட் ஆகாமல் பார்த்துக்கிட்டதுக்கு வச்சுருக்காங்க ஜென்ரேட்ரு. இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குனால அடிக்கடி கட் ஆகிட்டே இருந்து. ஸோ ரூம் ரொம்ப ஹீட்டு. இன்றைக்கி வெளியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. இப்போ இந்த கிளைமேட் நல்லா இருக்குது, ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பயங்கர ஹீட்டுங்க ரூம் இன்றைக்கி. ரெண்டாவது சார்ஜ் போட முடியல. நல்ல வேலை நான் 2 பவர் பேங்க் வச்சுருக்கேன். ஒன்று நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோமா? இவன் என்னை எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான்டா இந்த வீட்டுக்காரன். நல்லா இருக்கணும், ஃப்ரீயாக தண்ணி தாரான், அதுவும் சில்லுன்னு தாரான். Yeah, no, this is my separate. हाँ? ये कैमरा ये हेलमेट में फिटिंग होगा? Yeah. कितने क्या? Yeah, you buying this one first. Next camera. First you fix this one. Next. This camera price? Camera price India. I am from India. So I buying this is 45,000. India. You buying Saudi Arabia. This is 1,700. 1,700. Yeah. Thank you. Yeah. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இன்ட்ரோ சரியில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்மளோட 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் 7 நாள் தான் இருக்குது. ஸோ இன்னில் 7 நாள் இல்லை, நான் 6 நாள் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் சேர்க்க விடாதில்ல. ஸோ நான் 6 நாள் இருக்கேன்னா இன்றைக்கி 24 டே 24. ஸோ நான் 6 நாளில் நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும்னா யாருமே பயங்காட்டிட்டான் 2 நிமிஷத்தில். பைத்தியக்காரன் ஆயா இருந்திருப்பான் போல். காரன் அடிக்கல, வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, அவார்டுக்கு வந்துருப்பிட்டு இருக்கான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ நம்ம வந்து 6 நாளில் நில்லுங்க. ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. டப்பு 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 டப்புன்னு 1 செகண்டில் இதாகிட்டுங்க. நான் மட்டும் அதில் டேன் பண்ணல அப்படின்னா அவன் நான் இடிச்சிருப்பான். அவன் கவனிக்கல. அவன் அவாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே பாதி பேர் 3/4 பேர் ஃபோன் நோண்டிட்டு தான் ஓட்டுவான்லு. அவன் கவனிக்கவே இல்லை. இந்த சைட்லேருந்து வண்டி வரான் அப்படின்னு சொல்லி கவனிக்காமல் அவாட்டு திருப்பினா நான் வளைச்சி வந்திருக்கேன். ஆமாம், 1 நிமிடத்தில் பயங்காட்டி விட்டான். பெருசாகுதோ இல்லையா ஆக்சிடெண்ட்டு, சின்னதாகிடுச்சுனாலும் பிரச்சனைங்க. அதுதான் எப்படினாலும், ஏன்னா நம்ம இங்கே பிழைக்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏய் பயங்காட்டாதீங்கடா, இப்படி தயவுசெய்து இண்டிகேட்டர் போடுங்க கொஞ்சமாவது. சரிங்க, எல்லாம் கடந்து போகும், மறந்தும் போகும். கடந்து போகும்போது மறந்து போகாதா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 6 நாள் தான் இருக்குது.
ஸோ கணக்கு போட்டு பார்த்து எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா நம்ம சொன்ன அமௌண்ட் சம்பாதிக்கணுன்னா அந்த ஆர்டர் பத்தாது. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் அடித்தாகணும். இந்த 6 நாள் 25 ஆர்டர் அடித்தா மட்டும்தான் நான் சொன்னதுக்கு பக்கத்தில் போகும். ஆனால் நான் சொன்னதை அச்சீவ் பண்ணிடுவேன். நான் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் பக்கத்தில் தான் போக முடியுமே தவிர அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் நான் வேற ஒரு விஷயத்தால் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க டிப்பு. ஸோ இந்த டிப்பு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் நான் சொன்ன இதுக்கு பக்கத்தில் போயிடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி கண்டிப்பாக ஒரு 20 ரியால் கிடச்சிருது, கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ ஆன்லைன்லலாம் 13 ரியால் வரைக்கும் போயிடும். கையில் எப்படியாவது இப்போ 100 ரியால் 99 ரியால் இருந்திருக்கும் பொருள், 100 ரியாலுக்காக அந்த 1 ரியாலை தந்துடுவாங்க. ஸோ அப்படி சேர்த்து 20 ரியால் வந்துடும். டெய்லியும் வந்து எப்படியா கொண்டு வந்துடுவேன். அதை வச்சுலாம் சேர்த்தா விளாண்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மண்ணில், இந்த டெசர்ட்டில் ஓட்டுற வண்டி வச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே சரிங்களா, ஃப்ரைடே உங்களுக்கு ஹாலிடே பார்த்தீங்களா, அதனால் எல்லோரும் இந்த மாதிரி தான் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது, ஒட்டக ரைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஹார்ஸ் ட்ரைவ் பண்ணுறது இங்கே நான் பார்த்துருக்குது. அப்புறம் இந்த இது மணலில் விளையாடுற இந்த இது. ஸோ நம்மளும் ஒரு நாள் போவாங்க. இங்கே பக்கத்தில் 2-3 டெசர்ட் இருக்குது. டெசர்ட் ரைட் போகணுன்னா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் காசு சேர்த்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு டெசர்ட் வியூவே நான் காமிக்கிறேன். அதுமாதிரி சவுதி அரேபியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு எதாவது இடம் இருக்கான்னு நான் நிறைய பேர்ட்ட கேட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இடம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது இடம் தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா, நான் தெரிஞ்சுக்கிடுறேன். ஸோ கண்டிப்பாக போகணும். ஏன்னா எப்பமா ஒரு இடத்த இங்கே வரப்போகிறோம். ஏன்னா இனிமேல் நான் வரேன் அப்படின்னா சுற்றி பார்க்குறக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேலைக்கு வரக்கூடாது. அதே நான் முழுசாக மனசார நம்பி வச்சுருக்கேன். இன்னொரு தடவை நான் வரணும், அது சுற்றி பார்க்கையா இருக்கணும் சவுதிக்கு. இந்த இடத்துக்குலாம் நான் வந்தேன், இந்த இடத்துலலாம் நான் கஷ்டப்பட்டேன், இந்த இடத்துலலாம் நான் சாப்பிடலை, இந்த இடத்துல தான் நான் ஃப்ரீயாக தண்ணி பிடிச்சேன், அந்த மாதிரி நான் நினச்சி வரணுமே தவிர திரும்பி நினைக்கிற அளவுக்கு வரக்கூடாது. அதனால் அதுக்கேற்றால கடவுள் வழி பண்ணணும். நீங்கள் பார்க்குற உங்கள்கிட்டே தான் இருக்குது நம்மளோட ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் தான் லோரஸோ. ஸோ இது ஒரு பீட்சா ஷாப், நல்லாயிருக்கும். இங்கே எப்படி நல்லா இருக்கும்னா நாங்களாம் சாப்பிட்ருக்கோங்க. நிறைய ஆர்டர் எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும், கேன்சல் ஆகும். சில ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் நைட்டு டைம் போகும்போது எங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. நிறைய ஹோட்டல் சாப்பிட்டாச்சு, மேபி எல்லாம் நல்லதுக்கே. டடா நெட்டு வேறு தீர போதுங்க, நெட்டு வேறு டாப்அப் பண்ணணும். போ உள்ளே போ, இங்கே போ, இங்கே வா, இங்கே வா. அப்படியே ஃபோனை உள்ளே வச்சு லாக் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் கூகுள் சும்மா நார்மலாக ஓட்டிட்டு கிடப்பான்ல. எல்லா கலர்லையும் பார்த்துருக்கேங்க. பிங்க் கலரில் ஹைபூசா பார்த்துருக்கேன், எல்லோ கலரில் ஹைபூசா பார்த்துருக்கேன், ரெட் கலரில் பார்த்துருக்கேன், ஆரஞ்சு கலரில் பார்த்துருக்கேன், க்ரீன் கலரில் பார்த்துருக்கேன், பிளாக் கலரில் நார்மலாகவே பார்த்துருக்கேன், ஒயிட் கலர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இங்கே சும்மா சாதாரணமாக ஓட்டிட்டு கிடப்பான்ல, உடச்சி வச்சுருப்பான், நொறுக்கியிருப்பான்ல. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு இதை விடலாம் பெரிய பொருள் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக உடைப்பான்ல. நான் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு BMW நினைக்கிறேன், BMW S1000 RR நினைக்கிறேன், இல்லை RR S1000 சம்திங், அது எனக்கு தெரில சரிங்களா. அந்த பைக்கை பார்த்தேன். ஸோ உடச்சி வச்சுருக்கான். ஃப்ரண்ட் வீல் தூக்குவான் போல், மேபி ஸ்டண்ட் பண்ணுவான் போல். பின்னால் உள்ள அந்த இது எல்லாம் நொறுங்கி போய் இருக்குது. அவன் தூக்கில் பின்னாலெலாம் உடச்சி வச்சுருக்காங்க. நிறைய இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த 2 சைடில் உள்ள பேரிங்லாம் உடஞ்சி கிடக்கு, ஆனாலும் வச்சு ஓட்டுறான். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் அதை பெருசாகவே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஊருக்காரங்களுக்குலாம் ஒரு சூப்பர் பைக்னால் எவ்வளோ இது, பைக்னாலே எவ்வளோ கிரேஸ். சரி, இப்போ யாருக்கெல்லாம் பைக் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொன்னாலே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவான். அப்போமே தெரில பைக் அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். இவங்கெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா பணம், அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சாதா பணக்காரனோட மொத்த வாழ்வு மதிப்பு நம்ம 5 தலைமுறைக்கு போதும், சாதா பணக்காரனோடது. அப்போ பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன், இதுதான் இங்கிலீஷில் சொன்னால் விஐபி, விவிஐபி, அப்புறம் விவிஐபி ஸ்டார். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸ்டார் விஐபி உங்ககிட்டலாம் எவ்வளோ பணம் இருக்கும், அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. எல்லாம் இவங்களுக்கு காசு வந்து கோல்டு பெட்ரோலும் தாங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. கோல்டும் பெட்ரோலும் தான் இவங்களோட மொத்த மூலதனமும். இந்த 2 இல்லை அப்படின்னா ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ பயங்கரமான நல்ல கஸ்டமர்.
வெல் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக கொடுத்தாச்சு. செகண்ட் ஆர்டரும் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்துருச்சு. போடா சும்மா இருக்காதடா இன்னைக்கு, அந்த மாதிரி ரிஃபை சொல்லுவார் அடிக்கடி, போடா வேலைக்கு சும்மா இருக்காதடா. இப்போ தாயா வந்தேன்பே, 5 மணிக்கு தான் படுத்திருப்பேன், என் தலைவன் 7 மணிக்கு எழுப்புவான், போடா வேலைக்கு சும்மா படுத்து கிடக்காதடா அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னு வைங்களேன், வின் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஏன்னா ஒரு கரெக்டாக ஒரு மோட்டிவேஷனில் பயங்கரமான ஆள், அப்படி ஒரு கேரக்டர்னு வைங்களேன். ஓ மை காட், ஸ்டார்பக்ஸ். ஸோ இப்போ வந்து ஆர்டர் ஸ்டார்பக்ஸு. இந்த ஸ்டார்பக்ஸ்னாலே நான் பயப்படுற விஷயம் ஒரே ஒரு காஃபி. என்னது ஒரே ஒரு காஃபியா? ஆமாங்க, ஒரே ஒரு காஃபி தான். இங்கே உள்ள காசுக்கு வெறும் 53 ரியால். 53 ரியால்னால் கணக்கு போட்டு பாருங்கள், நம்ம ஒரு காசுக்கு அது 1100 ரூபா ஆச்சு. கணிச்சு கூட பார்க்க முடியாத காசாக இருக்குங்க. எந்த பக்கம் போகணும்? ஓ மை காட். ஸோ கரெக்டாக 1.9 கிலோமீட்டர், ஐ திங்க் 2 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. இந்த ஒரு காஃபி 2 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை காஃபி கொண்டு போகிறதுக்கு, 12 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்கள். நேற்று என்னோடய கடைசி ஆர்டரில் வந்து நான் கொண்டு போன ஒரு பெப்சி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் பெப்சி, சரிங்களா? அந்த பாக்ஸ் கிளாஸில் ஊற்றி தருவாங்களா அந்த மாதிரி இது. ஸோ கொண்டு போய் கொடுக்குறேன், கஸ்டமர் கையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அரை கிளாஸ் ஜூஸ் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கியூபு என்னது இருக்குன்னா ஐஸ் கியூப் இருக்குது, 7-8 ஐஸ் கியூப் இருக்குது. ஸோ அந்த 7-8 ஐஸ் கியூப் மிதந்ததுனால அந்த காஃபி என்ன கொஞ்சம், அந்த ஜூஸ் பெப்சி என்ன கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி காமிச்சிச்சு தவிர உள்ளே பார்த்தீங்கன்னா பெப்சியே இல்லை. ஸோ என்ன ரீசன்னா, அந்த கஸ்டமர் வீடு 22 கிலோமீட்டர். நான் நேற்று கடைசியாக கொண்டு போன கஸ்டமர் வீடு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர். நான் எடுத்த இடத்துலேருந்து என்னது கண்ணுக்குள்ளே விழுந்துச்சு, உறுத்திட்டலாடாக்கு, 22 கிலோமீட்டருங்க. ஆனால் அந்த கஸ்டமர் ஒன்றுமே சொல்லலை. ஸோ 43 ரூபா அந்த பொருள், சரிங்களா? அதையும் தந்ததும் இல்லாமல் 7 ரூபா டிப்பு வேறு தந்தாங்க. ஸோ 50 ரூபா கையில் தந்துட்டு டேக் இட் டிப் அப்படின்னாங்க, எடுத்துக்கோ டிப்பா அப்படின்னு. சில பல கால நேரங்கள் ஆயிடுச்சு செகண்ட் ஆர்டர் கொடுத்த இடத்துல. கஸ்டமர் என்ன நினச்சிட்டாங்க, நான் வந்து ஹேங்கர் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி டோர் நம்பர் என்னென்னு கேட்குறேன்னு நினச்சிட்டு, டோர் நம்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, நான் பொதுவாகவே எங்களுக்கு வந்து தேவையே கிடையாதுங்க அரபி லாங்குவேஜோ இல்லை வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஏதாவது சிக்கலான விஷயம்னா மட்டும்தான் தேவைப்படும். மற்றபடி மேம் ஐ எம் ஹேங்கர் ஸ்டேஷன் பாய், டெலிவரி பாய், ஐ எம் யுவர் லொக்கேஷன், டோர் நம்பர் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஐ எம் அவுட் சைட் மேம்னா வந்துடுவாங்க, இல்லை சார் அப்படின்னாலும் வந்துடுவாங்க. செல்ல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே வா, அப்பார்ட்மெண்ட் மேலே இருக்குது, உள்ளே கதவை திறந்துட்டு வா அப்படிம்பாங்க. ஸோ அப்போ மட்டும்தான் புரியாது, அவங்க பேசுகிற புரியாது. அப்போ நான் சொல்லுவேன், ஐ டோன்ட் நோ அரபி மேம், மாஃபி மாலும் அரபி அப்படிங்கிறது எனக்கு அரபி தெரியாதுங்கிறதுக்கு அர்த்தம், சரிங்களா? எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறது தான். மாஃபி மாலும்னா எனக்கு தெரியாது, அரபிங்கிறது எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரிலங்கிறது அர்த்தம். அப்போ மாஃபி மாலும் அரபி மேம் அப்படின்னு. ஓகே, அப்போ அவங்க டக்குன்னு, அவங்களுக்கும் பெருசாக இங்கிலீஷ் தெரியாதுங்க, சாருக்கோ மேமுக்கோ பெருசாக தெரிலன்னா பாதி அரபிலையும் பாதி இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்றால நம்மளோட கூகுள் மேப்புக்கும் நமக்கும் கணக்கு வச்சு, ஓ இந்த அப்பார்ட்மெண்ட் தான், இதில் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரும்போம், இவங்க ஃபேத் ஃப்ளோருமாங்க, ஃபஸ்ட்டுன்னு வராது, ஃபேத் ஃப்ளோர் அப்படிம்பாங்க. நம்ம இப்போ ஒரு பெரிய பில்டிங்கே அப்பார்ட்மெண்ட்டுமோ, அதில் இந்த டோரும்போம். ஆனால் இவங்க இது ஒரு பில்டிங் நம்பர் 5 அப்படிம்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், பில்டிங் நம்பர் 5 இன்னொன்னே ஓகே, அப்போ நம்பர் 5 தான் அவங்க வீட்டு நம்பரும் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது, அது ஒரு பில்டிங், அதுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் 4, 5, 6ங்கிறது அவங்களோட தனித்தனி வீடை தான் அப்பார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். லாங்குவேஜுமே இப்போ பெருசாக எனக்கு உனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. என்ன வருதுல்ல பெரிய கஷ்டம், அவ்வளோ நேரம் அங்கே தான் நின்று, அப்போ ஆர்டர் வரல, கொஞ்சம் தாண்டி வந்த பிறகு ஆர்டர் வருது. என்ன இதில் ஒரு ஃப்ரீ யூட்டனை போடலான்னு பார்த்தா இதில் ஃப்ரீ யூட்டன் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி சிக்னல் விழுந்த பிறகு ஒரு டேனை போட்டு போய் வாங்கிட்டு வரணும்.
பின்னால் ஒருத்தன் வேற விரட்டி வாரானே, விரட்டி வாரான், வழிவிடுயா. வந்துட்டேன். ஸோ 3வது ஆர்டரே நல்லபடியாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டரு. பொருள் சின்ன பொருள், கிலோமீட்டர் தூரம் 10 கிலோமீட்டருங்க. 9.6 கிலோமீட்ரு 15 நிமிஷம். ஸோ நம்ம ஊரில் 10 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். நல்ல ஹைவே இருந்தால் ஓட்டலாம். தெருக்குள்ளோடி போகிற மாதிரி இல்லை ஊருக்குள்ளோடி 2 சைடு கடை இருக்கிற மாதிரி ஓட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் இங்கே ஓட்ட முடியும். நேராகவே போகலாமே. நேராக போனோன்னா அந்த லைனை பிடிச்சிருக்கணும். கரெக்ட். இப்போ இதில் போய் ஒரு யூட்டர்னை போடணும். ஓ மை காட், சின்ன மிஸ்டேக் பண்ணதில் பெரிய தப்பாக போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூட்டர்ன் நான் இதில் தான் இருக்குது. யூட்டர்னை போடுறோம். எப்படி பார்த்தாலும் அதே 9 கிலோமீட்டர் தான். இன்றைக்கி என்னன்னே தெரில, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. எங்கேயோ மழை பெய்யணும்னு நினைக்கிறேன். மேபி எங்கேயோ மழை பெஞ்சிருக்கணும், அதனால் கிளைமேட் மாறி இருக்குது. இல்லைன்னா நேற்றுலாம் பயங்கர வெக்கங்க. ஐயோ சொல்ல முடியல. இங்கே வைசர் போட்டிருக்கேன், அந்த வைசருக்குள்ளோடு வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம உதடு காஞ்சிரும், தண்ணி தாக்க எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி எவ்வளோ பரவாயில்ல. அது இல்லாமல் நான் நேற்று இந்த பிளாக் கலர் மேலே போடுற அந்த ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வரல, வெறுமனையாக ஹேங்கர் ஸ்டேஷனோட டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன். பயங்கரமாக இருந்து. ஸோ அதில் ஏதோ ஒரு சின்ன டிராஃபிக் இருக்குது. ரெட் லைட் காமிக்குதா, அப்படி காமிச்சாலே நம்மளுக்கு வேணாதான். அப்படி காமிச்சிச்சுன்னு என்ன அர்த்தம், டேய் நான் இங்கே சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ண பிறகு கேமரா ஹெல்மெட்டை ஃப்ரண்ட்டில் இழுக்குதுங்க. அப்படி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டுக்கு போயிடுது. கழுத்தம் லைட்டாக வலிக்கு. நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் எடுத்தோங்க. ஸோ நேற்று இந்த வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்தோடனே பயங்கரம் தூங்கிட்டேன். விடிய காலம் தான் வந்திருந்தேன், 6 மணிக்கு தான் வந்தேன் ரூமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:43 ஆச்சு. ஸோ இப்போ திரும்பி கிளம்பி போனோம்.